என்னடி ரசம் என்னமோ வச்சிருக்க, வெறும் தண்ணியா இருக்கு, உப்பு இல்ல உரப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சிருக்கேன். ஏண்டி அந்த வீட்டுல இருக்கலாம் எல்லாமே சூப்பரா பண்ண, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? அந்த வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு, யூடியூப் பார்த்து சமையல் செஞ்சேன். இங்க வந்து பொட்டக்காட்டுல வீட்டை வச்சுட்டு யூடியூப் கனெக்ஷன் இல்ல, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல, எதை பத்தி நான் சமைக்கிறது? எனக்கு தெரிஞ்சதான் சமைக்க முடியும். ஒருவேளை ஒய்ஃபைல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாலோ. இப்ப என்ன உனக்கு ஒய்ஃபை தானே வேணும்? அடுத்து உனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு தான் சோத்துலேயே கேட்பேன். இதை நீயே சாப்பிட்டுக்க போ. கிச்சன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பாத்தியா, உனக்காண்டி கிச்சன்லயே நெட்டு செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இனிமேல் சமையல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே, ஒய்ஃபை கரெக்டா இருக்கிற வரைக்கும் சமையலும் கரெக்டா தான் இருக்கும். சரிப்பா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிடுறேன். பாய். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சொல்ல மறந்துட்டேன், மத்தியானம் அம்மா வராங்களாம், கொஞ்சம் பாத்துக்க என்னன்னு. சரியா? பாய். சரி, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டேன். என்னடி எங்க அம்மா இந்த பார்வை பாக்குற? நீ பாக்குற பார்வையே சரியில்லையே, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன், மத்தியானம் வந்தாங்க, பசிக்குதுனாங்க, எதையா சமைச்சு கொடுனாங்க. நான் தான், உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு சமைக்க தெரியாதுன்ட்டு, அது சொல்லி பார்த்தேன். நீ தானே மருமக, நீ ஏதாவது சமைச்சு கொடு, நான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு எனக்கு ஏதோ தெரிஞ்ச பொருள்லாம் எடுத்து போட்டு ஏதோ சமைச்சு கொடுத்தேன். அப்போ சாப்பிட்டு படுத்தவங்க தான், இன்னும் எந்திரிக்கல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னத்தையோ போட்டு சமைச்சியா? அதான் டேப் இருக்குல்ல, டேப் பார்த்து சமைச்சிருக்க வேண்டியதானே? கரண்ட் இல்லல, கரண்ட் இல்லாம ஒய்ஃபை எப்படி ஒர்க் ஆகும்? உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறாளே. முத அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சரி வா, என்னென்னத்தை போட்டு சமைச்சேன்னு காமி எனக்கு, வா. என்னடி இத்தனை பொருள் எடுத்து வச்சிருக்க? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டியா? இது டானிக் டி. அது அயன் டானிக் தான், ஒன்னும் செய்யாது. ஒன்னும் செய்யாதா? அடி பாவி, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இது என்னது? ஐ திங்க் அது கரம் மசாலான்னு நினைக்கிறேன், தெரியல, என்னமோ போட்டேன். ஐ திங்கா? இது மேல அந்த மூலையில இருந்தது தானே இது? ஆமா, இது எலி மருந்துடி. நல்ல வேலை, காசு ஸ்பூன் தான் போட்டேன், ஒன்னும் செய்யாது. காசு ஸ்பூன் தான் போட்டியா? அவங்க உயிரோட இருக்காங்களான்னு பாப்போண்டி, வாடி. இவரோட மிஸ்ஸியா போச்சு. மூச்சு இருக்கான்னு பாரு. நான் எதுக்கு பாக்கணும்? உங்க அம்மா தானே, நீங்க பாருங்க. ஏய் பயமா இருக்குடி. என்ன பயம்? கொலைகேஸ் ஆயிடுச்சுனா? கொலைகேஸா? எனக்கு என்ன கொலைகேஸ்னா நீங்களும் தான் மாட்டுவீங்க. அந்த ஜாமான்ல எல்லாம் உங்க கைரேகை தான் இருக்கு, முக்கியமா எலி மருந்துலயும் உங்க கைரேகை இருக்கு. போனா சேர்ந்து போவோம். என்னது சேர்ந்து போவோமா? என்னடி பக்கத்து ரூமுக்கு போற மாதிரி சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன புதுசுல எங்க போனாலும் சேர்ந்து போகணும்ட்டு, அதான் ஜெயிலுக்கும் சேர்ந்து போலான்னு சொன்னேன். தயவு செய்து ப்ளீஸ் மூச்சு இருக்கான்னு பாருடி. சரி சரி, அழாதீங்க, நானே பாக்குறேன். இவர் சொன்னக்கப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொலைகேஸ் எதுவும் ஆயிருமோ? கடவுளே காப்பாத்துப்பா. என்னடி ஆச்சு? மூச்சிருக்கு, தப்பிச்சிட்டோம். அப்பாடா, எழுப்பி பாரு. அத்தை 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 அத்தை. என்னடி எந்திரிக்கல? போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? ஓகே. மா மா, இந்தாங்க தண்ணி. என்னடி தண்ணிய தொளிக்கிறது கேட்டேன்னா முக்கி கொள்றது கொண்டு வந்திருக்க? நீங்க எவ்வளவு தண்ணின்னு சொல்ல, தண்ணி தானே கேட்டீங்க, தொளிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். தொளிங்க. என்னைக்காவது உங்க அம்மா மாட்டாமலா போயிருவாங்க? போய் செம்புல கொண்டு வாடி, ஏண்டி கொள்ற? இந்தாங்க.
ரொம்ப நிறைய தண்ணி கொண்டு வந்துருக்கடி. சந்தோஷம். போதும் போதும், எழுப்புங்க சீக்கிரம். மா மா எந்திரிங்கம்மா. பாத்து பாத்து பாத்து. என்னம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. மத்தியானம் சமைச்சு தர சொன்னேன், சாப்பிட்டேன். என்னத்தை சமைச்சு போட்டாலோ தெரியல. சாப்பிட்டதுலேருந்தே இப்படித்தாப்பா இருக்கு. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேணாம். இருந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவா. தயவுசெய்து நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நானும் அதான்ப்பா நினைச்சேன். நீ போய் என் கையால நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறப்ப என்னைய கொண்டு போய் விட்டுருப்பா. நான் வீட்டுக்கு போறேன். சரி வாங்கம்மா, உங்களை விட்டுட்டு வந்துடுறேன். கையோட கிளம்புங்க. இனிமேல் வரமாட்டேன், போயிட்டு வரேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரேடியா போறேன்னு சொல்ல வேண்டியதானே? சரி நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? எப்படா இவ்வளோ வச்சு சமாளிக்கிற? பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வரும்போது சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு பைக் இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரா, இவ்வளவு கேள்வி கேட்டாங்கல்ல. அப்போ நீங்க அந்த பொண்ணை பார்த்து அம்மா உனக்கு சமைக்க தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த படாத பாடுபட்டிருப்பேனா? நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அனுபவிங்க. வாங்க கிளம்புவோம். எங்க ஒரு நிமிஷம். இந்தா கூப்பிட்டுட்டா, என்னன்னு பார்த்துட்டு வரேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்ல. நைட்டு சமைக்கிறியா? முதல்ல ஒய்ஃபை வேலை பார்க்குதா? கரண்ட் வந்துருச்சு, ஆனா என்னன்னு தெரியல, ஒய்ஃபை வேலை பார்க்கல. ஒய்ஃபை வேலை பார்க்குற வரை நீ எனக்கு ஒய்ஃபை கிடையாது. ஒய்ஃபை ஒய்ஃபு ரைமிங்கா பேசுறாராம். அட போங்க, எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் சமைக்கணும். சமைக்கிறதுல வந்து ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், அதுல நம்ம கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா சமைக்க தெரியலனா தயவு செய்து சமைக்க தெரியலன்னு சொல்லிருங்க ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் தெரியாம பழி வாங்காதீங்க. ஓகே, பழி வாங்க மாட்டோம். நீங்களே சமைச்சிருங்க நாளையில இருந்து.